Hello Kavya, how are you? It's been a long time since we have met. It's been a long time since we have met. அப்படின்னா ஹலோ காவ்யா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்னா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் வி ஹாவ் மெட் அப்படின்னா நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காவ்யா வந்து ஓ ஹாய் கவிதா, ஐ எம் டூயிங் குட், வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் டூயிங் குட், வாட் அபவுட் யூ அப்படின்னா அவங்கள வந்து ஹாய் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கவிதா வந்து ஐம் ஃபைன் டூ, ஐம் ஃபைன் டூ. ஸோ வேர் ஆர் யூ ஒர்க்கிங் ரைட் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நான் நல்லா இருக்கேன், நீ இப்போ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. வேர் ஆர் யூ ஒர்க்கிங் ரைட் நவ் அப்படின்னா நீ இப்போ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு காவ்யா வந்து ஐம் ஒர்க்கிங் இன் எ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஐம் ஒர்க்கிங் இன் எ சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ அதுக்கு கவிதா வந்து ஓ ரியலி தட்ஸ் கிரேட், வாட் இஸ் யுவர் போஸ்ட் தேர். ஓ ரியலி தட்ஸ் கிரேட், வாட் இஸ் யுவர் போஸ்ட் தேர் அப்படின்னா ஓ அப்படியா நல்லது, அங்கே உன்னோட போஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன போஸ்டில் இருக்க அப்படின்னு. ஸோ அது காவ்யா வந்து ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐ எம் ஒர்க்கிங் அஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கவிதா வந்து தட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர், தட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர் அப்படின்னா கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவ்யா வந்து தேங்க்ஸ் கவிதா, ஸோ வாட் ஆர் யூ அப் டு நவடேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தேங்க்ஸ் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நவடேஸ் அப்படின்னா எப்போல்லாம். அது கவிதா வந்து ஐ எம் எ ட்ராவல் பிளாகர், ஐ எம் எ ட்ராவல் பிளாகர் அப்படின்னா நான் ஒரு பயணப்பதிவர், அதாவது ட்ராவல் பண்ணி அதை ஒரு பிளாகாக போடுறது, பிளாக் பண்ணுறது. ஐ எம் எ ட்ராவல் பிளாகர், I used to travel to different places and explore different cultures and varieties of food to write in my blog அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு பயணப்பதிவர், அதாவது ட்ராவல் பிளாகர். நான் டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போய் பல்வேறு கலாச்சாரங்களையும் உணவு வகைகளையும் ஆராய்ஞ்சு பிளாக் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பயணப்பதிவர், அதாவது ட்ராவல் பிளாகர். நான் டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போய் பல்வேறு கலாச்சாரங்களையும் அப்புறம் வந்து அந்த உணவு வழக்கங்களையும் ஆராய்ஞ்சு பிளாக் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காவ்யா வந்து வாவ் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் லெட்டிங் பீப்புள் நவ் அபவுட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. வாவ் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் பை லெட்டிங் பீப்புள் நவ் அபவுட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, உலகத்தில் இருக்கிற பகுதியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துகிற சிறந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் காவ்யா அப்படின்னு கவிதா சொல்கிறாங்க. தேங்க்ஸ் காவ்யா. ஸோ அது காவ்யா வந்து ஹே ஒய் டோன்ட் யூ ஜாயின் மீ அண்ட் மை ஃபேமிலி ஃபார் டுமாரோஸ் லஞ்ச், தே வில் ஆல்சோ பி ஹாப்பி டு see you. ஸோ ஃபுல் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹே நாளைக்கு லஞ்சுக்கு என் கூடவும் என் ஃபேமிலி கூடவும் ஜாயின் பண்ணலாம், அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கவிதா வந்து ஆக்சுவலி தட்ஸ் கிரேட் ஐடியா, ஐ வுட் லவ் டு மீட் தெம். நல்ல யோசனை, நானும் அவங்கள பார்க்க விரும்புகிறேன். நல்ல யோசனை, நானும் அவங்கள பார்க்க விரும்புகிறேன். ஸோ அதுக்கு காவ்யா வந்து ஸோ இட்ஸ் டிசைடட், கம் டு மை ஹோம் டுமாரோ 1 PM, வில் யூ see then அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸோ முடிவு பண்ணியாச்சு, நாளைக்கு 1 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துரு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே காவ்யா, see you tomorrow then அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவ்யா நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.